வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது காதலிக்க நேரமில்லை அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல ஜெயம் ரவி, நித்யா மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து கிருத்திகா உதயநிதி தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு பயங்கர ப்ராக்ரெசிவான, அதே நேரத்துல ஒரு வித்தியாசமான ரிலேஷன்ஷிப் டிராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது கல்யாணம், குழந்தை இந்த மாதிரியான கமிட்மெண்ட்லாம் வேணாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஹீரோக்கும், குழந்தை வேணும்னா அதுக்கு கல்யாணம் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஹீரோயினுக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல வந்து நித்யா மேனனும் சரி, ஜெயம் ரவியும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ஒருத்தங்க வந்து ஆர்கிடெக்டாகவும் அண்ட் இன்னொருத்தங்க வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராகவும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட லைஃப்மே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஜெயம் ரவி தன்னோட அப்பாவோட வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அவரோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வராம போயிடுவாங்க. ஸோ அதனால பயங்கர ஃபெட்டப்பா இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். நித்யா மேனனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே தன்னோட ஹஸ்பண்ட் வேற ஒருத்தரோட அஃபேர் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசன்னால வந்து ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வந்துருவாங்க. பட் இவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை இருக்கும். அதனால ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் மூலமா ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. அந்த குழந்தையோட அப்பா யாரு, அண்ட் ஜெயம் ரவிக்கும் இந்த ஃபேமிலிக்கும் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உண்டாகுது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களோட லவ் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு வழக்கமான காதல் கதை அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான கதையை சொல்ல முயற்சி பண்ணது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கலாம், காதலிச்சா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குழந்தைகளை பெற்றுக்கணும், அந்த குழந்தைகளை வந்து நல்லா வளர்த்து திருப்பி அவங்களுக்கு ஒரு பார்ட்னரை தேடணும், இதுதான் வந்து ஒரு ரொட்டீன் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தரோட செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் ப்ரொஃபஷனல் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லையும் இருந்துக்கலாம், குழந்தை வேணும்னா வந்து தத்து எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமா பெற்றுக்கலாம், அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப ப்ராக்ரெசிவா சொன்ன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதுல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட சில டாபிக்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ப்ராக்ரெசிவான விஷயங்களா இருக்கும். அதாவது கே கப்பலா இருக்கிறவங்க ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறதுல என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, அது சரியா தவறா அப்படின்ற வரைக்கும் நிறைய விஷயங்கள் ரொம்ப நீட்டா இதுல பேசியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல இதுல மியூசிக் அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். சாங்ஸ் இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஆல்சோ இந்த படத்தோட கிளைமேக்ஸை முடிச்ச விதம், அதாவது எதிர்பார்த்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸா இல்லாம ஒரு வித்தியாசமா அன்ஆன்சர்டா முடிச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே வந்து ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை இந்த உண்மை வந்து தெரிஞ்சிருந்தா கூட அது வேற மாதிரி போயிருக்கும். பட் அது இல்லாமையே ரொம்ப சூப்பரா வந்து முடிச்சது வந்து இன்னுமே ப்ராக்ரெசிவா இந்த படத்தை காட்டுச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் ஒரு பயங்கர ஃபீல் குட்டான ரொமான்டிக் டிராமா கொடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படத்துல பிரச்சனைகள் அப்படின்றதும் ஏராளம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய அந்த டிராமா அப்படின்றதே வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகல அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டிராக் பண்ணி இழுத்துட்டே போவாங்க. அதுலயும் ஒரு கட்டத்துக்கு மேல ப்ரொஃபஷனல் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒன்றத்தை திணிப்பாங்க. அதுவுமே வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் இனிஷியலா மீட் பண்ணிக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுவுமே இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா அமைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் அந்த போர்ஷனுமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஐடியாவா பயங்கர ப்ராக்ரெசிவான ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஓகே தான். பட் நிறைய விஷயங்களை ஒரு படத்துக்குள்ள திணிச்சு அதை வந்து ப்ராப்பரா ப்ரெசென்ட் பண்ண முடியாம ஒரு மாதிரி கிளம்சியா ப்ரெசென்ட் பண்ண மாதிரியான ஒரு படமா தான் எனக்கு இந்த படம் பட்டுச்சு. இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல மைல்டா சில காட்சிகளும் இருக்கும் அண்ட் பேசக்கூடிய சில விஷயங்களும் அடல்ட் ஓரியன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.